மக்களே ஹாய் ஐயோ முதல்ல பிரியாணி போட்டோம். பிரியாணி போட்டு இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. அடுத்து இன்னும் குக்கர் ஓப்பன் பண்ணலை. அடுத்து அது மட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து சிக்கன் கறிய உப்பு கறி போட போகிறோம். சிக்கன் உப்பு கறியா? சிக்கன் உப்பு கறி வரமிளகா அதெல்லாம் போட்டு போட்டு பிரட்டி பண்ணுவோம். இது ரெண்டாவது வீடியோ ஆண்கள் சமையல். அது ஆண்கள் சமையல். ஓகே. என்னது இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு அது பேஸ்ட் வாங்கினா அதுக்கு மட்டும் தான் போட்டான். ஆமாம். இது பத்தலை. இது தனியாக நீங்கள் வச்சு போடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே. தூக்குங்க தூக்கு. இது உரல் உலக்கங்க உலக்க படுத்து கிடக்கு. தூக்கி சொருங்க. சரியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணிவிடுங்க. சிக்கன் மசாலாவா? என்ன உப்பு கறி? உப்பு கறி போட்டு குத்துறீங்க அடுப்ப. அப்பதான் எரியுமா என்ன? குத்தணும்ல. குத்துனா தான் எரியும். குத்துனா ஒன்று பயராகணும். பயராக குத்துறது. என்ன தடவை வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? என்னது எண்ணெய் ஊற்றல? ஓ எண்ணெய் கிட்டு இருக்கு. என்ன ஊற்றாலும் அதுக்குள்ள சோம்பு தூக்கி போட்டால் எப்படி வேணும்? சோம்பு போட்டீங்களா? சோம்பு இந்த பொருள் எது என்ன வெளில வருது? அந்த முட்டை விட்டுச்சோ? ஆமாம் ஆமாம் இருக்கலாம். ஓகே ஊற்றிடுங்க. இது ருசி கொண்டாங்க. எண்ணெய் ஒரு அளவுக்கு ஊற்றணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி மலப்பு ஆயிடும். என்ன சொல்கிறேன்? இப்போ சோம்பு கொஞ்சோண்டு, இப்போ கிராம்பு 2 கிராம்பு, பட்டை. ஓகே. நல்லா ஒரு உப்பு 3 போடுவோம். எல்லாம் போடுறதே அது போட்டு அடுப்பு கூட எரியுது. சிம்மில் வச்சாச்சு. என்னது? பூண்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் அப்படி போட்டுவோம். அடுத்து என்னது? அடுத்து வெங்காயம், தக்காளி. இப்போ வரமிளகா சேர்த்து போட்டுற வேண்டியதானே? போடும் பொறுமையாக போடும். இந்த வரைக்கும் என்ன போடுவோம். அப்போ தான் அந்த கறியை பொறுக்கிட்டே நல்லா இருக்கும். மிளகா வந்து முடிஞ்சு முட்டா இருக்கும். போட்ட மாதிரி இருக்கும். இல்லை இப்போ போட்டு கிண்டிட்டோம்னாக்கா அப்புறம் மிளகா வந்து தூளாக அந்த காணாம போயிடும். மிளகா காணாமல் போயிடும். அதெல்லாம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். போதும். இதுதான் கறிக்கு வந்துடும். பத்திரம்லாம் போட்டுக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கும் கறி? 250 ரூபா 1/4 கிலோ இருக்குமா? அது ஒரு 1/4 கிலோ. அப்போ மிளகாயும் போட்டுக்குவோம். வெறியெல்லாம் அதுக்கு போடக்கூடாது. 600 அப்போ எப்படின்னா உரப்பு இருக்கும். வேற போட்டால் தான் உரப்புன்னு இல்லை. அதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு போடுறோம்ல. அதுக்கா உரப்பாதுன்னு மூளைக்கடுப்பு வந்துடும். உரப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது. மூளைக்கடுப்பு வந்துடும். ஆமாம். நல்லா நல்லா வந்துடுச்சு எல்லாம். அடுத்து ஆமாம் 1/4 கிலோ கறியா? 1/4 கிலோ கறி ஒரு 200 இருக்கும். ஒரு 300 இருக்கும். 300ஆ? நம்ம ரூமில் அப்படித்தான் இருக்கும். ஆமாம். வேலைக்கு போயிட்டு வந்து எங்கிட்ட எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறேன். வரது 7-8 மணி ஆயிடும். இதில் எங்கிட்ட ஒதுங்க வச்சுக்கிட்டு அடியில் பிடிச்சிருச்சா என்ன? இல்லை அடியில் பிடிக்காது. எங்கிட்ட முட்டை இது பிரியாணி காலைல போட்டு காப்பி சட்டி அப்படியே இருக்குன்னு நினைச்சேன். இல்லை வேக போட்டுருக்கேன்னு சொன்னா.
அருமையாக பண்ணுறீங்கடே சமையல் தான். அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ம் சமையல் ஆக்குவேன். அது நம்மளா போய் உள்ள நுழையிறது இல்லை. ஆமாம் சோம்பேறி தானே வேற என்ன சோம்பேறி தானா? அதோடைய மாஸ்டர் வந்து சமைக்க விட மாட்டாங்க நம்மளை. ஆமாம் அவங்க சமைச்சா அவ்வளோ சாப்பிட்டது பிடிக்குமா சமைக்கிறது ஒன்றும் அதனால உப்பளம் போட்டாச்சு, மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் போடணும். பரவாயில்ல கரெக்டாக ஞாபகம் இருக்கு. ஆமாம் போட்டு விட்டு அப்புறம் நம்ம தானே நிற்கிறோம். கழுவி வயிறு சாப்பிட வேண்டியது. அப்புறம் மஞ்சள் பொடி வைக்க முடிஞ்சு போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். ஆமாம் இந்த பக்கத்தில் இருக்கேன். ஆமாம் பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுருவோம். அது சிக்கன் பிரியாணி போடுறோம்ல. சிக்கன் பிரியாணி போடுறேன். வேண்டாம் பொடி சிக்கன் பொடி வேண்டாம். போட்டு விடுங்க, அது நல்லா தான் இருக்கும். வேண்டாம், அது வாடை ஒரு மாதிரி ஆயிடும். இல்லை இல்லை நீங்களும் அந்த மாதிரி போட்டு விடுங்க எல்லாத்தையும் கலந்து. அது போடணும்னா எல்லாத்தையும் போடலாம். அது போடக்கூடாத ஒரு இது தானே. போடுறது தான் போடணும், எல்லாமே போடக்கூடாது. பொடி கொஞ்சம் நிறத்துக்காக வரமிளகாய் தூக்கி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நிறமாக இருக்கும். தண்ணியா உம்மெல்லாம் வேற வரும். ஓகே இது ஏன்னா அந்த கறி வேறு அவிச்சும் போடலாம். அவிச்சு போட்டால் அந்த டேஸ்ட் கொடுக்காது. சிக்கனை அவிச்சிட்டா சிக்கனை அவிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு பரட்டலாம். அப்போ வந்து இந்த ஈரப்பசை இல்லாமல் சுக்கா வருவது மாதிரி இருக்கும். அது இந்த ஈரத்தை இந்த தண்ணியை ஊற்றி வேக விடுறது வந்து கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கும். உப்பு கறி ஈரப்பசையாக இருக்கும். இன்னும் ஒரு நாளைக்கு சுக்கா போடுவேன். சுக்கா போடுவான். குழம்பு ஒரு நக்கு நக்கி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நீங்க ஒரு நக்கு நக்கு. தம்பி அண்ணன் ஒரு கிலோ லைட்டு அண்ணன் நக்குனா தம்பி நீ நக்கான ஒரு நக்கு எடுத்து வாயில வச்சு விடுங்க. சரி நீ அப்புறம் நக்கிக்க நான் நக்குறேன். ஓகே சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் இது முடிஞ்சு போய் கறி மட்டும் வெந்துருச்சுன்னா இறக்க வேண்டியது தம்பி. முடிஞ்சு தம்பி முடிஞ்சு எத்தனை ஒரு 5 நிமிஷம் இருக்குமாண்ணே? அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே போட்டு விட்டு அப்படியே ஒரு பரட்டம் முடிச்சு அப்படியே கட்டி எடுக்க வேண்டியது. ஒரு முட்டை வந்துட்டா முட்டை எடுத்துருவான். கறி மட்டும் வெந்துருச்சுனாக்க போதும். கொஞ்சோடு வத்தியாச்சுனாக்க போதும். இந்த தண்ணி ஈரப்பசை இருக்கக்கூடாது. சுக்கா வர மாதிரி அப்படி இருக்கணும். நல்லாயிருக்கும். நல்லா தூக்கி காட்டு. நல்லா தூக்கி காட்டுறேன். அப்படி தூக்கி காட்டு. அப்படி இருக்கணும். ரத்தம் இருக்கணும் நமக்கு. அப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கு. கலக்கியாச்சு. அசு பிடிச்சி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இறக்கி வச்சு இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம். இதையும் எடுத்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து பிரியாணி ஓப்பன் பண்ணிடுவோம். பிரியாணி அண்ணன் வந்து எப்படின்னா உட்காந்துக்கிட்டு தான் திறக்கணும். உட்காந்து வேற திறந்துடாதீங்க. இல்லை கையில் ரேட்டு வந்து ஏறி போச்சு. இறக்கிட்டு சமையலாம் கும்பிட்டு திறப்பான். இந்த திறக்கிறது வந்து இப்போ நம்ம இருக்கிறது மேலே. இது நம்ம ஆம்பளை கீழே உள்ளது பிடிச்சிட்டு திறக்கிறது தானே திறக்கும். அது இல்லை, பிடிக்கிறது இல்லை. மாட்டிக்கிட்டான். சோக்காயிரும் பிரியாணி எல்லாம். பாரு நல்லா எடுத்தியா கிண்டுவோமா? ஆத்தா தாயே பத்திரகாளி 11 காலி ஆத்தா நீ நேம் பார்த்துக்கணும். சூப்பர் ராண்டி சூப்பர். இன்னைக்கு நல்லா என்னடா பிரியாணி. நம்ம செய்யறது பிரியாணி. இப்போ நீ டேஸ்ட்டை பார்க்கணும். டேஸ்ட்டை பார்த்துட்டு இந்த சாப்பிட அதுக்கு தனியாக போடுவோம். அது சாப்பாட்டுக்கு அதுக்கு தனியாக போடுவோம். அது உப்பு பார்க்கணும் நம்ம. தட்டு எடுத்து வைங்க. எம்பெல்லாம் போட்டுக்கிட்ட கூடாது. சூரிய அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். உப்பு மட்டும் பார்த்துட்டோம்னா ஓகேங்க. இது வெங்காயம் போட்டியலாம் இல்லைண்ணே. வெங்காயம் இங்கே நறுக்கவே இருக்கு. எங்கே அதுக்கு மட்டும் என்ன இருக்கு? தயிருக்கு நறுக்குன்னு இருக்குல்ல.
தம்பி ம் வேற லெவலு வேற லெவலு நீ போட்டு விடு. நீ சாப்பிடு நான் சாப்பிடுக்கிறேன். இல்லை போதும், நீ அவ்வளோதான். உப்பு டேஸ்ட் பார்க்குற மட்டும் தான், நீ பார்த்துக்க அவ்வளோதான்.